ஹப். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உனை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உனை மறவேன். அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உனை மறவே. நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உனை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உனை மறவே. மயிலாடுதுறை வந்து ரொம்ப சூப்பரான ஊருங்க. மயிலாடுதுறையிலிருந்து 29 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முற்கால சோழர்களின் மிக பிரம்மாண்டமான தலைநகரம். காவிரி பூம்பட்டினம், புகார் பூம்புகார் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. நான் இதுதான் முதல் முறையாக நான் அந்த ஊருக்கு போக போகிறேன். மிக பிரம்மாண்டமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாருங்கள் செல்வோம். நான் போகிற ஊரெல்லாம் அழகாக இருக்கா இல்லை? எனக்கு தான் அந்த பட்டிக்காட்டா முட்டாய் கூட பார்த்த மாதிரி எல்லா ஊரும் அழகாக தெரியுதான்னு தெரில. யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
பார்க்க வந்திருக்கிறோம்னா அதை பார்த்துக்கணும் நண்பர்களே, பூம்புகார் நண்பர்களே, நேராக போன நண்பர்களே. பூம்புகார் ஏதோ ஒரு பூம்புகார் நுழைவாயில் நண்பர்களே. இங்கே பாருங்க நண்பர்களே, இதுதான் பூம்புகார் நுழைவாயில் நண்பர்களே. கரிகால் சோழன் தோரண வாயில். கரிகால் சோழன் தோரண வாயில். கரிகாலன், ஆதித்ய கரிகாலன், என்னுடைய உயிர் நண்பனின் நண்பன். இது நம்ம ஊர் தானா? பூம்புகார் தானா? ஊட்டி மலை ஏறின மாதிரி இருக்கு. இளங்கோவடிகள் தோரண வாயில். இந்த பூம்புகார் நகரம் முழுவதுமே வந்து வரலாற்று சூடுகளின் தோரண வாயில்களாகவே இருக்கிறது. இளங்கோவடிகள். கோவலன் தோரண வாயில். கோவலன் தோரண வாயிலுங்க. கோவலன் தெரியுங்களா? புகார் நகருக்கு வந்து இங்கே இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் இங்கே வரவேண்டா என்று கொடிகளை அசைத்தது போல அசைத்தது. ஆனாலும் கோவலன் கேட்காமல் இந்த பூம்புகார் நகரத்திலிருந்து வெளியூருக்கு சென்றார். தன் உயிரை மாய்த்து கொண்டார். ஓஹோ, இந்த பூம்புகார் நகரமே வந்து விழாக்கோலம் பூண்டது போல் மிகவும் தூய்மையாக இருக்கிறது. இங்கு ஒரு தோரண நுழைவாயில் இருக்கிறது. கற்புக்கரசி கண்ணகி தேவியின் தோரண வாயில். அங்க பாருங்க, கண்ணகி காப்பிய தலைவி, கோவலனின் மனைவி, மதுரையை எரித்த கற்புக்கரசி அவர்களின் தோரண வாயிலை தாண்டி பூம்புகார் கடற்கரையை நோக்கி நமது வாகனத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை தோரண வாயில் இருக்குன்னு தெரியல. இந்த பூம்புகார் நகரிலே பல்வேறு நுழைவாயில்களை தோரண வாயில்களையும் கடந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மாதவி உங்களால தான் இவ்வளவு பிரச்சனையா? மாதவி தோரண வாயில் இதாங்க. மாதவி தோரண வாயில். கோவலன், மாதவி, கண்ணகி, இன்னும் யார் இருக்காங்க? இளங்கோவடிகள் பார்த்தாச்சு. காவிரி பூம்பட்டினம். அதன் பார்த்திய செல்ல நடுக்கு. இங்கே பாருங்க, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் பஸ் ஸ்டாண்டு. இன்னும் வந்து பூம்புகார் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கடற்கரை எப்படி போகிறதுன்னு தெரியலையே. கடல் எங்கே இருக்குன்னு தெரியலையே. முதல்ல ஒரு டீயை சாப்பிடுவோம். கடையில் தாண்டி விட்டோம். இங்க மிகப்பெரிய ஒரு தோரண வாயில் இருக்கிறது. கடற்கரைக்கு செல்லும் வழி இங்கே. அந்த காலையில தான் கடற்கரைக்கு வரணும். இப்ப சும்மா வந்தாச்சு, அப்படியே கடற்கரை எட்டி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். கடல் வாணிபத்தில் கொடிகட்டி பறந்த சோழர்களின் வாணிப தலைநகரமான காவிரி பூம்புகார் பட்டினத்தின் கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். ஓஹோ, இங்க பாருங்க, நம்மை வரவேற்க கேமராமேன் வந்து இது வரைக்கும் கடலே பார்த்தது இல்லையா? கடல் பார்த்துருக்கியாடா தம்பி? ஓகே, முதல் முறையாக காவிரி பூம்பட்டினத்தின் கடற்கரையில் கால் வைக்கிறேன். வாவ், வா. அடே, அருமையாக இருக்கிறது. நீ இது வரைக்கும் கடல் பார்த்துருக்கியா? அவர் கனவுல கூட கடல் பார்த்தது இல்லையா? முதல் தடவை அவரும் கடல் பார்க்க வர்றாரு.
இப்போ வந்து நாங்கள் ஒரு தடவை சும்மா அதாவது நைட் வியூவில் வந்து இப்போ கடலை காமிக்க போகிறோம் உங்களுக்கு. அதாவது முதல் முறையாக நைட் வியூவில் வந்து நாங்கள் கடலை காமிக்கிறேன், பீச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து நாளைக்கு வந்து நிறைய காமிக்கிறேன். சரியா? ஓகே. எப்பா யானைப்படிதா முருகா, வாங்க. அப்பா, ஐயோ ஐயோ, கேமராமேன் வாய் இப்படி டைனோசர் மாதிரி பொழக்கிறாரு. எப்படியா இருக்கு? சூப்பராக இருக்கா? அதுதான் கூப்பிட்டு வந்தவா. முதல்ல அது மேலே ஏறி அங்கேருந்து பார்ப்போம். கடலே கடலே நீயும் பெண்தானே. ஐயோ சரி, செருப்பு வேற வழுக்கு. பாபா அவனுக்கு இப்போவே பயம் வருதான். நான் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 2 கடற்கரைக்கு போயிருக்கிறேன். ஒன்று மெரினா பீச்சு, அதுக்கு அடுத்தது வந்து பூம்புகார் கடற்கரை. வெறிச்சோடி இருக்குது. இங்கேருந்து நாம் ஆஹா, அதாவது மெடிடேஷன்லாம் வேறு ஒன்றுமே இல்லைங்க. இங்கே அப்படியே உட்காந்துட்டு இந்த கடலை பார்த்துட்டு இருந்தேன்னு வைங்களேன், அதை விட சிறந்த தியானம் உள்ளதா இவ்வுலகில்? அம்மாடி, மெரினா பீச்சில் வந்து அந்த ஓரத்தில் நின்னாலே விரட்டி விட்ருவாங்க அதிகாரிகள். இங்கே தான் வந்து யாரும் நம்மளை எதுவும் சொல்கிறதில்ல. அதனால் அதுக்காக நம்ம வந்து வரம்பு மீறக்கூடாது, எல்லை மீறாமல். ஐயோ அம்மாமா பக்கா செமையடா. இல்லை நீ வைத்தீங்களோ? இங்கே பாருங்கள் நண்பர்களே, இது இரவு நேரத்தில் நான் பீச்சை காமிக்கிறேன். மாலை நேரத்தில் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, லைட் தெரியுது பார்த்தீங்களா, அதான் விவேகானந்தர் மண்டபம். இல்லை, அது கொஞ்சம் தூரம் போகணும். இந்த கல் இருக்குல்ல சார், இந்த கல் எவ்வளோ ஆண்டுகள் பழமையான கல் இங்கே இருக்குது. சோழர்களை எல்லாம் இவர் இந்த கல் பார்த்துருக்கும் போல் இந்த வழியில் நடந்து போகிறப்போ. இருங்க, கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகிறேன். ஆக்சுவலாக அந்த செருப்பு போட்டு வரக்கூடாது. இது வரைக்கும் வருதான்னு பார்ப்போம். பெரிய அலை வருகிறதா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நாளைக்கு வந்து அப்படியே அங்கெல்லாம் சுற்ற போகிறோம். இப்போதைக்கு வந்து இங்கேருந்து அப்பீட் ஆகிக்குவோம். ஏகத்துற ஐயோ, என்னடா பறந்துடிச்சிட்டு வரீங்க 2 பேரும்? வாங்க ஒன்றுமே. இது என்னமோ அது ஓட்டையை போட்டு வச்சுருக்காங்க. என்னடா நல்லா இருக்கியா? சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நன்றி சொன்னியா? வாங்கடா 2 பேரும் விளாட்ல, வாங்கடா, வாங்க வாங்க போல வாங்க. இவங்கெல்லாம் கூப்பிட்டு போக போகிறேன். வாடா. இங்கே வரல, அவ்வளோ பேர் ஓடிச்சு. পাকে ননি তার কাজে উঠি গল, ধন আছে সিনা মন নাই তাকে তুই জানি না পারিল।
இன்றைக்கி வந்து பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த சரித்திர புகழ் வாய்ந்த 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். காவேரி பூம்பட்டினம் சிலப்பதிகார கலைக்கூட வாயில் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க. என்னடா இது, கலைக்கூடம் க்ளோஸ் ஆகிவிட்டது போல. கட்டுமான பணி நடைபெறுவதால் உள்ளே அனுமதி இல்லை. ஆஹா, சிலப்பதிகார கலைக்கூடத்தை பார்க்க நமக்கு கொடுத்து வைக்கவில்லையே. இங்கே பாருங்கள், கட்டுமான பணிகள் நடைபெறுகிறதாமா, உள்ள அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கு. கண்ணகி கோவலன் சிலை மட்டும் அங்கே இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியுது. அடேங்கப்பா, அலால் போலும் கொல்லும் படை துஞ்சுங்கால் தோள மேல ராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து. என்ன பழைய கால சிலைங்களா இப்போ கட்டியிருக்காங்கன்னு தெரியல. அடுத்ததான் நம்ம வந்து கண்ணகி சிலை பார்க்க போகிறோம். இங்கே 2 பேர் என்னமோ சண்டை போடுறாங்க போல. இந்தா வந்து போதும் அக்கா. என்னக்கா சூடே இல்லை? நல்லா பார்த்துக்குங்க. நீங்களும் வந்து வீட்டில் ஹஸ்பண்டோட பேச்சை கேட்டிங்கன்னா அவரும் இந்த மாதிரி கடற்கரையில் கண்ணகி சிலை பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சிலை வைப்பார். இதில் ஏதாவது மிஸ் ஆனீங்க அப்புறம் எனக்கு தெரியாது. வாங்க அந்த பக்கம் போவாங்க. ஒரு ஸ்தூபி இருக்குது. எல்லாமே ரினோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால நம்ம நிறைய உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியல. இது என்ன பில்டிங்னு தெரியலையே, பூட்டி இருக்கு. பூம்புகார் அறிஞர் அண்ணா விருந்தினர் மாளிகை 1974 தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு சண்முகம் அவர்கள் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. 1974 கேமராமேனோட பிறந்த வருஷம் அப்போ திறந்துருக்காங்க. இல்லையாடா? வயசு சின்ன வயசா? இப்போ தான் வந்து கட்டுமான பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளானா சூப்பராக இருக்கும். பூம்புகார் புது பூம்புகாராக நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம பழைய பூம்புகாரே சுற்றி பார்ப்போம். ஏற்கனவே பூம்புகாரே வந்து ஒரு 2500 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு இடம். இந்த உள்ளேயே வந்து கடல் வாணிபத்தில் மிக சிறந்து விளங்கிய முற்கால சோழர்களின் சொர்க்கபுரி இது. இந்த கடல் பார்த்திங்களா எவ்வளோ வருஷம் அப்படியே ஓயாமல் அலையாக வீசிகிட்ருக்கு. எத்தனை ஆட்களை பார்த்துருக்கோம், எத்தனை மன்னர்களை பார்த்துருக்கோம், எத்தனை படகுகள், எத்தனை மீன்கள், எத்தனை மான்கள்லாம் இங்கே வராதா? கடல் மான்கள். கடல் கண்ணி இருக்குன்னு சொன்னால் நம்புறீங்க, கடல் மான்கள் நம்ப மாட்டீங்க. அங்கே பாருங்கள் ஒரு ஸ்தூபி இருக்குது, கலங்கரை விளக்கமும் இருக்குது. ஆயிரத்தி 1975 Hi, how are you? Hi. Hello. Hi. அட என்னப்பா எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்களாம் தெரியுறீங்க.
இல்லை இந்த வழியிலே இலங்கை போகிறேன். பாய். அதாவது நண்பர்களே, கடல்னாலே எனக்கு பயம். ஆனால் இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பசங்களாம் விளாடுறாங்க. அவங்கள பார்த்தா தைரியமாக போகிறேன். வாட்சு மோதிரெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? வரமாட்டேன்னு நினச்சி அடகு வச்சுல. அதாவது நண்பர்களே, உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நாம் வந்து பெரிய பசங்க பெரிய தன்மையோடு நடக்கணும், சின்ன பசங்க மாதிரி விளாடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்பிடாதீங்க. சின்ன பசங்க மாதிரி விளாண்டாதான் சூப்பராக இருக்கும். வரேன். மீனோ பறந்ததில்லை. இந்த கடலில் முத்து குளித்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். என்ன, கடலில் தண்ணி தான் கொஞ்சம் லைட்டாக உப்பாக இருக்குது, மற்றபடி எல்லாம் சூப்பர். இப்போ வந்து வேறு ட்ரெஸ்ஸு கொண்டு வரல, அதனால் பொழுது விடிஞ்சு சூரிய தரிசனம் பெற்று இந்த துணியெல்லாம் மாற்றிட்டு உங்களெல்லாம் அடுத்த நாள் சந்திக்கிறேன். சீர்காழியில் சந்திக்கிறேன். பாய்.